ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், காமன் டெட் எக்ஸாமுக்கான சைக்காலஜி நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மினிட் ஸ்டடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூளையில் ஏற்படும் நினைவிற்கு மிக முக்கிய காரணமாக இயங்கும் வேதிப்பொருள் எது? ஆப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன். இதில் விடை எது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவோட எண்டில், அதாவது அந்த ஹெட்டிங் இருக்குது இல்லையா, டைட்டில், அது பக்கத்தில் 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணும்போது ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போது தார்ண்டைக்கின் பயிற்சி விதியின்படி கற்றலை வலுப்படுத்த உதவும் முக்கிய அம்சம் எது? ஆன்சர் மறுபடி செய்தல். தார்ண்டைக்கின் பயிற்சி விதி ஒரு செயலை தொடர்ந்து மறுமுறை செய்வதன் மூலம் கற்றல் உறுதி பெறும் என்பதை வலியுறுத்துகிறது. அடுத்த கொஸ்டின், கற்றல் சிறப்பாக நடைபெற அடிப்படையாக தேவையான காரணி எது? அதாவது ஆன்சர் கவனித்தல். கவனம் செலுத்தும் போது மட்டுமே தகவல்கள் சரியாக பதிவாகி கற்றல் பயனுள்ளதாக அமைகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நீண்டகால நினைவில் தகவல்களை நிலைநிறுத்த உதவும் கற்றல் முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பல்புலன் வழி கற்றல். கண், காது, தொடுதல் போன்ற பல புலன்களை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளும் போது தகவல்கள் நீண்ட காலம் நினைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், மனிதனின் உடல் வளர்ச்சி மிக வேகமாக நடைபெறும் காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிசு பருவம். சிசு பருவத்தில் குழந்தையின் உடல் உறுப்புகள் மற்றும் உடல் அமைப்பில் வேகமான வளர்ச்சி ஏற்படுகிறது. அடுத்த கொஸ்டின், பிட்யூட்டரி சுரப்பியில் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போது ஏற்படும் நிலை எது? ஆன்சர் அசாதாரண உடல் வளர்ச்சி. வளர்ச்சி ஹார்மோன் அதிக அளவில் சுரந்தால் உடல் இயல்பை விட அதிகமாக வளர்ச்சி அடையும். அடுத்த கொஸ்டின், குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் எந்த வயதில் உருவாகிறது? ஆன்சர் 2-3 ஆண்டுகளில் வருது. ஓகேவா? குழந்தை தானாக செயல்பட விரும்பும் காலம் 2 முதல் 3 வயது வரை அதிகமாக காணப்படுது. அடுத்த கொஸ்டின், பியாஜே தனது அறிவுசார் வளர்ச்சி கோட்பாட்டில் ஒரு நபரின் அறிவு அமைப்பை குறிக்க பயன்படுத்திய சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஸ்கீமா. பியாஜேயின் கூற்றுப்படி அனுபவங்களின் அடிப்படையில் ஒருவர் உருவாக்கும் அறிவு அமைப்பு ஸ்கீமா எனப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர் தர்ம சிந்தனை அப்படின்னு அதை சொல்லலாம். மற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உதவும் மனப்பான்மை தர்ம சிந்தனை எனப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் கற்றல் வகைக்கு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் மனப்பாடம் செய்து கற்றல். கற்றல் என்பது புரிதல் மற்றும் அனுபவத்தின் மூலம் நடைபெறுவது. மனப்பாடம் மட்டும் உண்மையான கற்றலின் முழுமையான முறையாக கருதப்படாது. அடுத்த கொஸ்டின், குழந்தையை குழந்தையாகவே மதிக்க வேண்டும் என்று கூறிய கல்வியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரூசோ. ரூசோ குழந்தைகளின் இயல்பான வளர்ச்சிக்கும் தனித்தன்மைக்கும் முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. அடுத்தது, தன்னிச்சையாக ஏற்படும் துலங்கலை அடிப்படையாக கொண்ட ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எலி. விளக்கம் பார்க்கலாம். ஸ்கின்னர் தனது ஆப்ரண்ட் கண்டிஷனிங் ஆய்வுகளில் எலியை பயன்படுத்தி கற்றல் மற்றும் வலுவூட்டல் தொடர்பை விளக்கினார். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஸ்கின்னர் கற்றல் விதி இதுதான் சரியான பொருத்தமாக இருக்குது. அடுத்தது, ஸ்கின்னர் நடத்தை கோட்பாட்டின் அடிப்படையில் கற்றல் விதிகள் மற்றும் வலுவூட்டல் குறித்து
விளக்கினார். அடுத்த கொஸ்டின், சராசரி நுண்ணறிவு ஈவு எந்த வரம்பில் காணப்படும்? அதாவது ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விடை பார்த்திங்கன்னா 90 முதல் 109. சராசரி நுண்ணறிவு ஈவு எந்த வரம்பில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 முதல் 109. விளக்கம் பாருங்கள். 90 முதல் 109 வரையிலான நுண்ணறிவு ஈவு பொதுவாக சராசரி நுண்ணறிவு நிலையாக கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் என்று கருதப்படுபவர் யார்? ஆன்சர் பெற்றோர். குழந்தையின் ஆரம்பகால பழக்கங்கள், மொழி மற்றும் கற்றல் அனுபவங்கள் பெற்றோரிடமிருந்தே தொடங்குகின்றன. அடுத்தது, தர்க்க ரீதியான சிந்தனை என்பது எதனை குறிக்கும்? ஆன்சர் வெறி சிந்தனையை குறிக்குது. ஒரு கருத்தை பல கோணங்களில் ஆராய்ந்து புதிய எண்ணங்களை உருவாக்கும் சிந்தனை விரி சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், நினைவாற்றல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட உளவியலாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் எபிங்கஸ். எபிங்கஸ் நினைவாற்றல் மற்றும் மறதி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தன்னறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கார்ல் ரோஜர்ஸ். கார்ல் ரோஜர்ஸ் தனிநபர் மைய ஆலோசனை அணுகுமுறையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கனவுகள் ஆய்வு என்ற நூலை எழுதியவர், அதாவது த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு கனவுகள் மற்றும் ஆழ்மன செயல்பாடுகள் குறித்து இந்த நூலில் விளக்கியுள்ளார். அடுத்தது, சிக்கலான புதுமை கருத்தை கற்பிக்க உதவும் சிறந்த உதாரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிறிய நீல நிற சதுரக்கட்டை. குழந்தைகளின் கருத்து உருவாக்கலில் நிறம், வடிவம், அளவு போன்ற பண்புகளை இணைத்து புரிந்து கொள்ள உதவும் பொருட்கள் பயன்படுகின்றன. அடுத்த கொஸ்டின், கற்றலுக்கு உதவாத காரணியாக கருதப்படுவது எது? ஆன்சர் தனிப்பட்ட காரணி. கற்றலுக்கு பொதுவாக ஊக்கம், கவனம், சூழல் போன்றவை உதவும் காரணிகளாக கருதப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின், மொழியில்லா சோதனைகள் எந்த வகை திறனை அதிகம் சார்ந்தவை? ஆன்சர் ஆக்க சிந்தனையை சேர்ந்தது. மொழியை பயன்படுத்தாமல் உருவம், குறியீடு போன்றவற்றின் மூலம் சிந்திக்கும் திறனை மொழியில்லா சோதனைகள் மதிப்பிடுகின்றன. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அறிவுசார் கற்றல் அணுகுமுறையில் சேராதது எது? ஆன்சர் மனப்பாடம் செய்வித்தல். அறிவுசார் அணுகுமுறை புரிதல், சிந்தனை மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறனை வலியுறுத்துகிறது. அதில் அடுத்தது, குழந்தைகளுக்கான கற்கும் உரிமை தொடர்பான பிரகடனத்தை ஐநா சபை வெளியிட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1959. ஐக்கிய நாடுகள் சபை 1959 நவம்பர் 20 அன்று குழந்தைகளின் உரிமைகள் பிரகடனத்தை வெளியிட்டது. அடுத்தது பாருங்க, உடல் செயல்பாடுகளையும் உள செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்த உதவும் முக்கிய நாளமில்லா சுரப்பி எது? ஆன்சர் பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி உடலின் பல வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் முக்கிய நாளமில்லா சுரப்பி ஆகும். அடுத்த கொஸ்டின், மூதாதையர்களிடமிருந்து ஜீன்களின் மூலம் உடல் மற்றும் உளப்பண்புகள் சந்ததிகளுக்கு கடத்தப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிரியல் மரபு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பாருங்க. விளக்கம், பெற்றோர் மற்றும் மூதாதையர்களிடமிருந்து மரபணுக்கள் மூலம் பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது உயிரியல் மரபு நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கொஸ்டின், ஒரே கருவில் உருவான இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளரும்போது நுண்ணறிவு ஈவு தொடர்பு, அதாவது ஆர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 0.87. ஒரே மரபணு அமைப்பு கொண்ட இரட்டையர்களின் நுண்ணறிவில் அதிக ஒற்றுமை காணப்படுவதால் தொடர்பு மதிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது, பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டில் 3ஆம் நிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் நிலையை சொல்லியிருக்காங்க. பியாஜேயின் 3ஆம் நிலையான கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில்
குழந்தைகள் கண்கூடாக காணக்கூடிய பொருட்கள் மற்றும் நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து சிந்திக்கின்றனர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மன போராட்டங்களின் அதாவது கான்ஃப்ளிக்ட்ஸ் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன போராட்டங்களின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 3. உளவியலில் மனப்போராட்டங்கள் பொதுவாக 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின், கற்பித்தல் செயல்முறையின் முதல் படிநிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திட்டமிடுதல். ஒரு சிறந்த கற்பித்தலுக்கு முன்பாக ஆசிரியர் இலக்கு, உள்ளடக்கம் மற்றும் முறைகளை திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், கருவுறுதலின் போது ஆணிடமிருந்து பெறப்படும் பாலின குரோமோசோம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒய். ஆணின் விந்தணுவில் எக்ஸ் அல்லது ஒய் குரோமோசோம் இருக்கலாம். ஒய் குரோமோசோம் பாலின நிர்ணயத்தில் பங்கு வகிக்கிறது. அடுத்த கொஸ்டின், நுண்ணறிவின் பன்முக காரணி கோட்பாட்டை அளவிட தார்ண்டேக் கூறிய வழி எது? ஆன்சர் CAVD. அதாவது தார்ண்டேக் நுண்ணறிவை பல திறன்களில் கூட்டுத்தொகையாக கருதி அதை அளவிட CAVD முறையை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தூண்டல் துலங்கல் அதாவது ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏற்படுற முக்கிய காரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூண்டல் துலங்கல் ஏற்பட முக்கிய காரணம் எது? ஆன்சர் புலன் உறுப்புகள். புலன் உறுப்புகள் மூலம் பெறப்படும் தூண்டுதல்களுக்கு உயிரினம் துலங்கலை வெளிப்படுத்துது. அடுத்த கொஸ்டின், குமர பருவம் ஒரு சிக்கலான மற்றும் அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஸ்டான்லி ஹால். ஸ்டான்லி ஹால் இளமை பருவத்தை புயலும் மன அழுத்தமும் நிறைந்த காலம் என விவரித்தார். அடுத்தது, ஆளுமையை அதாவது பர்சனாலிட்டி அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை எது? ஆப்ஷன் பாருங்கள். மிக பொருத்தமான முறை எது? சுயசரிதை முறை. ஒருவரின் அனுபவங்கள், பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள்ள சுயசரிதை முறை ஆளுமை அளவீட்டில் பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், மிகைநிலை மனம் அதாவது சூப்பர் ஈகோ என்ற நிலை எந்த வயதினரிடம் உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3 to 6 வயது. ஃப்ராய்டின் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின்படி மிகைநிலை மனம் சூப்பர் ஈகோ ஆரம்ப குழந்தை பருவமான 3 முதல் 6 வயதில் உருவாக தொடங்குது. அடுத்த கொஸ்டின், உட்காட்சி மூலம் கற்றலை அதாவது இன்சைட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க முதலில் விளக்கிய உளவியலாளர் யார்? ஆன்சர் கோலர். உட்காட்சி மூலம் கற்றலை முதலில் விளக்கிய உளவியலாளர் ஆன்சர் கோலர். கோலர் சிப்பன்சி குரங்குகளை வைத்து நடத்திய ஆய்வின் மூலம் உட்காட்சி கற்றல் கோட்பாட்டை விளக்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தவறு செய்யும் மாணவனை திருத்துவதற்கு ஏற்ற முறை எது? ஆன்சர் நல்வழி காட்டுதல். மாணவரின் தவறுகளை புரிய வைத்து சரியான பாதையை காட்டுவது கல்வியில் சிறந்த அணுகுமுறையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது எது? ஆன்சர் 15 முதல் 16 வயது. நுண்ணறிவு வளர்ச்சி பொதுவாக இளமை பருவத்தில் 15 முதல் 16 வயதுகளில் முழுமை பெறும் என கருதப்படுது. அடுத்த கொஸ்டின், ஆக்கத்திறன் பற்றிய மின்னசோட்டா சோதனையின் மொழி மற்றும் மொழியில்லா சோதனைகளில் உள்ள உருப்படிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மினிசோட்டா டெஸ்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆக்கத்திறன் பற்றிய மினிசோட்டா சோதனையின் மொழி மற்றும் மொழியில்லா சோதனைகளில் உள்ள உருப்படிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆன்சர் 10. மின்னசோட்டா ஆக்கத்திறன் சோதனை ஆக்க சிந்தனையை மதிப்பிடும் ஒரு கருவியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், அகமுகன் இதை இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகமுகன். அடுத்தது புறமுகன், இதை எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புறமுகன் ஆகிய ஆளுமை வகைகளை விளக்கியவர் யார்? அதாவது அகமுகன் புறமுகன் ஆகிய ஆளுமை வகைகளை விளக்கியவங்க யார்? ஆன்சர் யுங். கார்ல் யுங் மனிதர்களின் ஆளுமையை அகமுகம் மற்றும் புறமுகம் என வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் இந்த வீடியோவில்
புதுசாக கொஸ்டின் லேர்ன் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் அதை தாராளமாக சொல்லுங்கள். அது எனக்கு கூட கொஞ்சம் பூஸ்டப் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து வரும். அதில் ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு கொண்டு சேர்க்கப்படும். எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹைப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.